சஹாபாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சபை, அதில் ஒரு பெரியவர் வருகிறார். அந்த மக்களிடத்திலே ஒரு உபதேசத்தை சொல்லி காண்பிக்கின்றார். அந்த செய்தியிலே உள்ள தகவல் என்னவென்றால், மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் சூடாக்கப்பட்ட ஒரு கல்லை ஒரு அடியானுடைய மார்பு பகுதியிலே வைப்பான். அந்த கல் அவனுடைய புஜத்தை துளைத்து கொண்டு வெளியே வரும். இது அவனுக்கு சித்திரவதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அல்லாஹ் அவனுடைய புஜத்திலே அந்த கல்லை தூக்கி வைப்பான். அது அவனுடைய மார்பு காம்பின் பகுதியின் வழியாக வெளியே வரும் என்று சொல்லிவிட்டு, யார் செல்வத்தை சேர்த்து வைத்து அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கவில்லையோ அவருக்கு இப்படித்தான் அல்லாஹ் வேதனையை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு வந்த அந்த பெரியவர் நபித்தோழர்களுடைய சபையை விட்டு விலகி போய் அல்லாஹுடைய தூதருடைய அந்த பள்ளிவாசலினுடைய ஒரு ஓரத்து தூணிலே போய் உட்கார்ந்து விடுவார். சஹாபாக்கள் எல்லாம் வந்து கேட்பார்கள், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை மக்கள் வெறுக்கிறார்களே என்பார்கள். உடனே அந்த பெரியவர் சொல்வார், மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், வெறுக்கத்தான் செய்வார்கள். என்னுடைய தோழர் இப்படித்தான் கூறினார் அப்படின்னு சொல்லுவார். உடனே உங்களுடைய தோழர் யார் என்று கேட்கும் பொழுது, என்னுடைய தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தோழர் ஒரு நாள் என்னை அழைத்தார். அபூதர்ரே என்று என்னை கூப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எனக்கு ஏதேனும் வேலை கொடுக்க போகிறார்களா என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்னை கூப்பிட்டு தன்னுடைய செய்தியை முன்வைக்கின்றார்கள். இந்த உஹது மலை அளவிற்கு என்னிடத்திலே தங்கம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அதை வைப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள் என்கின்ற செய்தியை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தியிலே நிறைய உபதேசங்கள் பதிந்திருந்தாலும் கூட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய நரகத்தில் சூடாக்கப்பட்ட அந்த கல் என்பது மிக மிக நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தகவல். இன்றைக்கு தென் மாநிலங்கள் முழுவதும் கடுமையான வெயில் அலை வீசிக்கொண்டிருக்கிறது. கடுமையான வெயில் இதுவரைக்கும் நாம் பார்த்திராத மே மாதங்களை தாண்டி அக்னி நட்சத்திரம் என்று சொல்வார்கள், அந்த நாட்களில் மட்டும்தான் கடுமையான வெயில் என்பது கடும் வெயிலாக இருக்கும். அதுவும் இந்த அளவிற்கு வெயில் அடிக்காது. நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் 15 மாவட்டங்கள் என்ன செய்கிறாங்க, பட்டியலிடுறாங்க. அந்த 15 மாவட்டங்களில் பாளையங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதி வந்து உங்களுக்கு 104 டிகிரியை தாண்டி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறான். அப்போ ஒட்டுமொத்தமாகவே வெயிலினுடைய தாக்கம் என்பது கடுமையாக இருக்கிறது. பல மாநிலங்களில் பல மாவட்டங்களில் எல்லோ அலர்ட் போட்டு மக்களை வெளியே தேவையில்லாமல் வெளியே பயணிக்காதீங்க, வெளியே வராதிங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் என்ன செய்யுங்க, உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்கிறார்கள், மக்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த மனிதர்கள் இந்த சாதாரண இந்த வெயிலை என்ன செய்ய முடியலை, நம்மளால் கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்க முடியலை. ஒரு தகவல் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, கேட்கும் பொழுதே அல்லாஹுடைய தூதர் நரகத்தை பற்றி எவ்வளோ தகவல்களை நமக்கு முன்வைக்கி வைத்தாலும் இது போன்ற தகவல்கள் நாம் தினசரி அனுபவிக்கக்கூடிய இந்த இயற்கை சூழல் இருக்குதா இல்லையா, இந்த கால சூழல், இந்த சீதோசனங்கள் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை அந்த காலம் மாறுகிறதா இல்லையா, வெயில் காலம் என்று கோடை காலம், குளிர்காலம், காற்றடிக்கக்கூடிய காலங்கள் என்று அந்த காலங்கள் மாறக்கூடிய நேரத்திலே இந்த வெயில் காலம் என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து எவ்வளவு பெரிய எச்சரிக்கையாக நமக்கு முன்வைக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த நபிமொழியிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பை, அதாவது இந்த நெருப்பை அல்லாஹ் 70ஆக பங்கிட்டான். 70ஆக பங்கிட்டு அதில் ஒரே ஒரு பங்கு இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பு என்பது, இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பினுடைய அளவு அல்லாஹ் நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிற, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்,
பாவிகளுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நெருப்பினுடைய அளவை விட 70ல் 1 பங்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே மக்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பாக, மக்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு அனலாக அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, இந்த நெருப்பே போதனமே ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு, ஒரு மனிதனை அவன் செய்த குற்றத்திற்காக அவனை கண்டிப்பதற்கு இந்த ஒரு நெருப்பே போதுமே, ஏன் அவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே மனிதனுடைய தோற்றத்தை மாற்றுகின்றான். இந்த உடம்பு தாங்காது, இந்த உடம்பு என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை தாங்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உடலினுடைய தன்மையை மாற்றி கொடுக்கின்றான், அந்த நெருப்பை அவன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ நாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய இந்த வெயிலுடைய அளவு என்பது மிக மிக அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெக்கையில 70ல் 1 பங்காகத்தான் இதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த ஒரு பங்கை நம்மளால் தாங்க முடியலை. நம்ம பார்க்குறோம்ல செய்திகளில் எவ்வளவு செய்திகளை பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்க்கிறோம். வெயிலுடைய தாக்கத்தினால் எத்தனையோ பேர் சுருண்டு விழுந்திருக்கிறார்கள். இந்த வெயிலுடைய தாக்கத்தினால் மரணமடைந்தவர்களை செய்திகளிலே பார்க்கிறோம். இளைஞர்கள் கூட இந்த வெயிலினால மரணித்து போனார்கள் என்பதை ஈரோடு போன்ற பகுதிகளில் நடந்த தகவல்களை கடந்த சில நாட்களுக்கு முன்னால் செய்தித்தாள்களில் பார்த்தோம். அவ்வளவு மோசமான ஒரு வெட்கை அந்த 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 அனலை அது என்ன செய்யுது, கொண்டு வருது. அப்போ அல்லாஹுடைய புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் என்பது இதை விட 69 மடங்கு அதிகமானது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தகவல் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையே இப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னால் மறுமை நாளில் அவனுடைய நெருப்பு எப்படி இருக்கும், அவனுடைய வேதனை எப்படி இருக்கும், அல்லாஹ் தயாரித்திருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கென்று, காஃபிர்களுக்கென்று, முஷ்ரிக்குகளுக்கென்று, பாவிகளுக்கென்று அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பு என்பது எவ்வளவு வேதனை மிக்கதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அல்லாஹ்விடத்தில் நரகம் முறையிடுது. எப்படி முறையிடுது தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய அந்த தன்மையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகம் சொன்னிச்சா அல்லாஹ்விடத்தில் போய், யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியை தின்று விட்டது. நரகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியை தின்றுச்சு, என்னால் தாங்க முடியலை அப்படிங்குது. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னா 2 பெர்மிஷனை கொடுக்குறான். நீ மூச்சு விட்டுக்கோன்னு சொல்லி 2 பெர்மிஷனை கொடுக்குறான். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், கோடை காலத்தில் ஒரு மூச்சு விட்டுக்கோ, அதான் அந்த வெயில். கோடை காலத்தில் ஒரு மூச்சு விட்டுக்கோ, குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விடுறதுக்கு அனுமதி. இப்படி 2 அனுமதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். ஒரு முஃமினாக வாழக்கூடிய நாம், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம், மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாழ்வை எழுதியிருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையில் வாழக்கூடிய நாம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு மூச்சுக்கே இவ்வளவு வெக்கையை வைத்திருக்கிறான் என்றால், இந்த ஒரு மூச்சை நம்மளால தாங்க முடியலைன்னு சொன்னா அல்லாஹ் மறுமையில கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைங்கிறது லேசானதல்ல. நாம் யோசிச்சு நம்முடைய வாழ்க்கையில நாம அல்லாஹ்விடத்துல பெற வேண்டிய அடிப்படையான ஒன்று என்ன தெரியுமா? மன்னிப்பு தான். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை பெறணும். இந்த பாவ மன்னிப்பை பெறாமல் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தண்டனை என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் தண்டனை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தவறிழைத்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுடைய அருளின் மீது நம்பிக்கை இழந்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுடைய கருணையின் மீது நம்பிக்கை இழந்தார்களோ, அசட்டையாக மார்க்க காரியங்களிலே நடந்து கொண்டார்களோ, மார்க்க காரியங்களை விட்டுவிட்டார்களோ, அவர்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை எடுத்து காட்டுவான். நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நல்லடியார்களுக்கு சொல்றான். எப்படி தெரியுமா? நரகம் எடுத்து காட்டப்படும். ஒரு மனிதன் சொர்க்கம்தான் என்று, ஒரு மனிதனுக்கு சொர்க்கம்தான் என்று அல்லாஹ் தீர்மானித்து விடுவான். ஆனாலும் கொண்டு போய் என்ன செய்வான்? அல்லாஹ் நரகத்தை காட்டுவான். நரகத்தை காட்டிட்டு நான் இங்கே தான் இருக்க போறானா அப்படின்னு அந்த மனிதன் யோசிக்கக்கூடிய அளவிற்கு நரகத்தை பார்ப்பான். நரகத்தை பார்த்த உடனே நீ இங்கே தான் இருக்கணும்னு இருந்துச்சு, அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? உனக்கான நீ செய்த அந்த நன்மையின் காரியமாக, நீ செய்த பிரார்த்தனைகளின் காரணமாக உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை விதித்து விட்டான் என்று நல்லடியார் கொண்டு போய் சொர்க்கத்தில் விடுவான். பாவிகளை நரகத்துக்கு விடுவதற்கு முன்னால சொர்க்கத்தை காட்டுவான். சொர்க்கத்தினுடைய காட்சிகள் அவனுக்கு காட்டப்படும். இங்கதான் உனக்கு அல்லாஹ் விதிச்சிருந்தான், நீ இந்த உலகத்தில் செஞ்ச அநியாயம், அக்கிரமம் எல்லாம் சேர்ந்து உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிட்டது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த செய்தியை நமக்கு முன்வைக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற கால மாற்றங்களை எதற்காக கொடுக்கிறான் என்று சொன்னால், முழுக்க முழுக்க இதற்காகத்தான். முழுக்க முழுக்க நாம் பாடம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். மழை கடுமையாக பெய்ததென்றால்
உடனே அதற்காக பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. ஆனா வெயிலுக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லுங்க, மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. மழை கடுமையா பெஞ்சதுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ அங்க கொண்டு போய் இந்த மழையை பொழிய வை அல்லாஹ். வெயிலுக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? வெயில் கடுமையா வெயில் அடிக்குது, என்ன சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர்? அந்த வெயிலுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி என்னன்னு பார்த்தா, வெயில் தண்ணி இல்லை, எல்லா பூமியெல்லாம் வறண்டு போச்சு, என்ன செய்யணும்? மழைக்காக வேண்டி பிரார்த்திக்க சொல்லி தந்தாங்க. வெயில தேவை உள்ள இடங்களுக்கு அனுப்பி வை அல்லாஹ் அப்படின்லாம் பிரார்த்தனையை சொல்லி தரல. ஏனென்றால் வெயில் அவ்வளவு ஒரு அல்லாஹுடைய அந்த வேதனைகளை நமக்கு என்ன செய்கிறது? நினைவுபடுத்துகிறது. வேதனை நினைவுபடுத்துது. மறுமையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்னா, ஹல் அதாக ஹதீஸுல் ஹாஷியா உஜூஹுன் யௌமைதின் ஹாஷியா. இந்த உலகத்தில் வாழும் பொழுது முழுக்க முழுக்க அல்லாஹுவை மறந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானம் என்று, அதுதான் சந்தோஷம் என்று, அதுதான் என் வாழ்க்கையை நிம்மதிப்படுத்துகிறது, சந்தோஷப்படுத்துகிறது என்று அதிலே மகிழ்ச்சி அடைந்தவர்களுக்கு உபதேசங்களை அல்லாஹ் முன்வைக்கின்றான். பாவங்கள், ஒரு பாவத்தில் ஒரு மனிதன் தொடர்ந்து இருந்து விட்டால், சூரத்துல் ஹாஷியாவினுடைய முதல் 5-6 வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் நீங்க செய்யக்கூடிய பாவத்தை தொடர்ந்து அதில் சந்தோஷம் அடைந்து, அதில் மகிழ்ச்சி அடைந்து, அதிலேயே நிலைத்திருந்தால் ஆமிலத்துன் நாசிபா, அல்லாஹ் என்ன செய்யறான்னா மறுமை நாளிலே நரக நெருப்பை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். பாவங்களை விட்டொழிக்க வேண்டும், பாவங்களை விடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல யாரையுமே என்ன செய்ய முடியாது, நீங்க கிரேடு கூடன்னு தூக்கி வச்சிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எச்சரிக்கையை முன்வைக்கிறாங்க. எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்க. நாம் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போகக்கூடிய மிக சிறந்த பொக்கிஷம் என்னவென்றால் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கொண்டு போவதுதான், அல்லாஹ்விடத்திலே தௌபாவை பெற்றுக்கொண்டு நாம் மரணிப்பதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? வாழ்வியலின் மூலமாக நமக்கு முன்வைக்கின்றார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு வகையான வேதனைகளை முன்வைத்து காட்டுகின்றான். ஒரு மனிதனுடைய குடல் கொண்டு போய் மறுமை நாளில் நரக நெருப்பில் போடப்படுகிறது, நரகத்தில் போய் பொத்துன்னு விழுது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் இது. நம்ம யாரையும் மேலே கீழே பார்த்துடக்கூடாது, எல்லான்ட்டையும் பாவம் இருக்கும். நாம் உயர்ந்தவரா நினைப்போமே, அவர்கிட்ட பாவம் இருக்கும். ஆனால் சிறந்தவர் பாவ மன்னிப்பு வாங்கிடணும் அல்லாட்ட, அவர் தான் சிறந்தவர். அல்லாட்ட உடனே தௌபா பெற்றுக்கொள்ளணும், அவர் தான் சிறந்தவர். மறுமை நாளில் நரகத்தில் கொண்டு போய் குடல் போடப்படுகிறது. குடலை போட்ட உடனே அந்த மனிதன் கழுதை செக்கை சுற்றி வருவது போல அந்த மனிதன் அதை சுற்றி வாரான். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் எந்த மனிதனையும், எனக்கு தலைமை தாங்கக்கூடிய எந்த மனிதனையும் உயர்வானவனாக அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த நபிமொழியை சொல்வதற்கு முன்னால் நான் கருத மாட்டேன், சொன்ன பிறகு நான் கருத மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி என்ன நபிமொழின்னு கேட்கும்போது தான் இந்த செய்தியை சொல்வார். குடலை போட்டு செக்கு மாடு மாதிரி சுற்றி வராரு. என்ன அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இந்த மனிதர் யாருன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது நல்வழி காட்டியவர், எங்களுக்கு உபதேசம் செய்தவர், எங்களுக்காக நாங்கள் பாவங்கள் செய்யும் பொழுது அதை தடுத்தவர். இவர் மறுமை நாளில் இந்த நிலையில வராரு. இந்த நிலையில வந்தார்னா மக்கள் எல்லாம் அவரை பார்த்து கேட்கிறாங்க, நீ இந்த நிலையில இந்த உலகத்தில் வாழ்ந்திய, உபதேசம் செஞ்ச, எங்களுக்கு நல்வழி காட்டினாய், எங்களை பாவங்கள்ல இருந்து தடுத்த, ஆனா உன்னுடைய நிலை இப்படி இருக்குத அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், நான் உங்களுக்கு உபதேசம் செய்தேன், ஆனால் நான் என்னுடைய சுய வாழ்க்கையில சரியாக இருக்கவில்லை என்று அவர் சொன்ன உடனே நான் சொன்னதை நான் செய்யல, உங்களுக்கு எதை சொன்னனோ அதை நான் செய்யல அப்படின்னு மறுமை நாளில் அவர் சொல்வாராம் அந்த மக்களுக்கு. அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் காரணத்தினால், யார் எல்லா பெரிய ஆலிம்சாவா இருக்கிறாரு, நம்மளை எல்லாம் வழி நடத்துறாரு, அவர் பியூரா இருப்பாருன்னு ஒரு காலத்திலும் எடை போடக்கூடாது. 5 நேரம் தொழுகிறாரு, யாரை பத்தியும் பேசுறது கிடையாது, அவர் உண்டு வேலை உண்டு இருக்கிறாரு, ஜமாத்தை வழி நடத்துறார், அவர் ரொம்ப நல்லவர்னு யாரை பத்தி எடை போடக்கூடாது. எல்லாரை பற்றியும் நல்லவர் என்கின்ற எண்ணம் இருக்கணும், எல்லாரை பற்றிய பாசிட்டிவ் எண்ணம் இருக்கணும் ஒரு மனிதனிடத்திலே. ஆனால் அல்லாஹுடைய பார்வையில அவனிடத்திலும் ஏதாவது குற்றம் இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே குற்றம் இருக்கும் பொழுது நாமெல்லாம் என்ன, நம்ம இடத்திலையும் அல்லாஹ் என்ன செய்திருப்பான், ஏதாவது பிழைகளை வைத்திருப்பான். அப்ப நமக்கு தேவை என்னன்னு சொன்னா, நாம் மௌத்தாகும் பொழுது அல்லாஹ்விடத்திலே தௌபாவை பெற்றுக்கொண்டு மௌத்தாக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபாவை பெற்றுக்கொண்டு மௌத்தாக வேண்டும். ஒண்ணுமே இல்லை,
இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய, அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகையை கூட பலரிடத்தில் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. தொழுகை அன்றாடம் செய்ய வேண்டிய கடமை, அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது என்பது 50 நிமிடங்களை கூட நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாது. எவ்வளவு நேரங்களை நம்முடைய வாழ்விலே நாம் வெட்டியாக வீணாக நண்பர்களோடு உறவினர்களோடு பேசுவதற்காக கழிக்கின்றோம். எவ்வளவு நேரங்களை தூக்கத்திலே, எவ்வளவு நேரங்களை செல்போன்களிலே நாம் கழிக்கின்றோம். யோசிச்சு பாருங்க. ஆனால் ஃபர்லான தொழுகை அவர்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கும் சொல்றார், இவர்கள் மறுமை நாளிலே சக்கர் என்கின்ற நரகத்திலே போடப்படுவார்கள். நல்லடியார்கள் பேசுவார்கள் இவர்களிடத்திலே, நீங்க ஏன் சக்கருக்கு போனீங்க? மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை சக்கர்ல கொண்டு போய் போட்டது யாரு? உடனே அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, அதனாலதான் இந்த சக்கர் என்கின்ற நரகம். அல்லாஹ் அதுக்கு தான் இந்த நரகத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற வெயில்களை, கடுமையான வெயில்களை ஒரு பாடமாக கொடுக்கின்றான். ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு நல்லியை திறந்தா தண்ணி கொதிக்குது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். ஒருவேளை நாம மௌத்தா போகும் பொழுது தௌபா இல்லாமல் மரணித்து விட்டோம் என்றால் நம்முடைய நிலையை யோசிச்சு பாருங்க. மறுமை நாளில் நாம் என்ன நிலையில இருப்போம்? அல்லாஹ்விடத்தில் தௌபா வாங்காம நம்ம மௌத்தா போயிட்டோம், நம்மளால இந்த சபையிலேயே உட்கார முடியல, வேக்குது, வெக்கடிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாளிலே பாவத்திற்கு ஏற்றார் போல் ஒரு மனிதனுடைய தலைக்கு மேலாக அல்லாஹ் வெயிலை கொண்டு வந்து நிறுப்பான், சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது ஒரு மைல் அளவுக்கு அந்த சூரியன் தலைக்கு மேலாக கொண்டு வரப்படும். இது எவ்வளோ மைலுக்கு மேல இருக்கு இந்த சூரியன். அதனுடைய வெக்கை, அதனுடைய அனல் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு மைல். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு மைலா அல்லது ஒரு மைல் மாதிரியா? அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டுல ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் சொல்றாங்க. ஒரு மைல் அளவுக்கு அல்லது பார்க்கின்ற தூரம் அளவிற்கு அந்த வெயில் இருக்கும். பாவத்திற்கு ஏற்றாப்பும் கரண்டை அளவுக்கு சில பேர் வேர்வையில் நினைந்திருப்பார்கள், சிலர் முட்டை அளவுக்கு வியர்வையில் நினைந்திருப்பார்கள், சிலர் இடுப்பளவிற்கு, சிலர் வாய் அளவிற்கு, ரசூலுல்லாஹ் வாயை சுட்டி காட்டுறாங்க, வாய் அளவிற்கு அவர்கள் வியர்வையால் நினைந்திருப்பார்கள். அவர்களுடைய பாவங்களுடைய எண்ணிக்கை அப்படி இருக்கும், பாவத்தினுடைய அளவு அப்படி இருக்கும். ஆக அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் இந்த வெயிலை கொண்டு, இந்த வெப்பத்தை கொண்டு அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நேரமும் தொழுகையில் வந்து உட்கார்ந்துதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதணும்லாம் கிடையாது, நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடணும்லாம் இல்லை. வாழ்க்கையில் எப்பெல்லாம் நம்ம பாவம் செய்ய போறோமோ அப்படின்னு எண்ணும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கணும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பது என்பது நம்மை சொர்க்கத்தை நெருக்கமாக்கி வைக்கும். நரகத்திலிருந்து நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது என்பது நரகத்தை விட்டு நம்மை தூரமாக்கும், அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றி தரும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை நமக்கு ஆழமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையால் நாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த கால மாற்றங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அந்த கால மாற்றங்களை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே பல்வேறு பாடங்களை இந்த கால மாற்றங்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நிறைய நினைவூட்டல்களை கொண்டு வந்து என்ன செய்கிறது, இந்த கால மாற்றங்கள் கொண்டு வந்து நமக்கு முன்வைக்கின்றது. ஆகையால் இந்த வெப்பம் என்பது நரகத்தினுடைய மூச்சுக்காற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதல் செய்தியா சொன்னாங்க, இன்னைக்கு இந்த வெயிலின் காரணமாக கடுமையாக காய்ச்சல் அடிக்கக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெயில் காலத்தில் இந்த வெயில் நேரத்தில் காய்ச்சல் வருதுன்னு சொன்னால் நரகத்தினுடைய மூச்சு காற்று தான் அந்த வெயில். நீங்கள் நீரை கொண்டு அமர்த்தி கொள்ளுங்கள். அதை எப்படி அமர்த்தணும்னா நீரை கொண்டு அமர்த்துங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, நவீன உலகத்தில் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது என்ன, குழந்தைகளுக்கு காய்ச்சல்னு சொன்னால் உடனே ஈரத்துணி எடுத்து தொடங்க அப்படிங்கிறாங்க. அந்த சூடு குறையிற வரைக்கும் தொடங்க அப்படிங்கிறாங்க. குளிர் காய்ச்சலுக்கு இல்லை, கோடையில் காய்ச்சல் அடிச்சதுன்னா அதை எதை கொண்டு அமர்த்தணும்னா நீரை கொண்டு தான் அமர்த்தணும். அது நரகத்தினுடைய ஒரு மூச்சு காற்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நவீன உலகம் என்ன செய்யுது, நீ காய்ச்சல் அடிச்சதுன்னா குழி அப்படிங்குது கோடை காலத்தில். ஆகையால் நாம் இந்த முழுக்க இந்த வெப்பம் என்பது நரகத்தினுடைய மூச்சு காற்று. இதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும், நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் நம்ம அழுது மன்றாட வேண்டும். நிறைய பேர் நம்ம கற்பனை நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ரமலான்ல தான் பாவ மன்னிப்புங்கிறதுலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாவ மன்னிப்பு ரமலான்ல இல்லை, நம்மளுடைய பாவத்தில் தான் பாவ மன்னிப்பு. நாம் என்னைக்கு பாவம் செய்கிறோனோ உடனே மன்னிப்பு கேட்கணும்.
ஒரு மூமினுடைய ஒரு மூமினிடத்துல பாவம் எப்படி பார்க்கப்படும் தெரியுமா? ஒரு மலையின் மீது இருந்து அவனுடைய தலையில ஒரு கல் விழுந்தால் எப்படி அவன் உணர்வானோ அதே போன்ற ஒரு பாவத்தை செய்தவுடன் ஒரு மூமின் அப்படி உணர்வான். அதைத்தான் நாம வரலாற்றில் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு முன்வைக்கிறாங்க. எப்படி முன்வைக்கிறாங்க? பாவ மன்னிப்புங்கிறது நீங்க இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் இழந்துடலாம், பாவ மன்னிப்பை மட்டும் வாங்காம மௌத்தாயிடக்கூடாது. உலகத்துல என்ன வேண்டுமானாலும் இழந்து விடலாம், ஆனா பாவ மன்னிப்பு வாங்காம மௌத்தாயிடக்கூடாது. அதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது. கடந்த பல ஜும்மாக்கள்ல நம்ம பேசி இருக்கிறோம். விபச்சாரம் செய்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால நான் செஞ்சேன்னு சொல்லி முன்னால வந்து ஒத்துக்கிட்டு கல்லடி தண்டனை வாங்கி உயிரையே விட்டு என்ன செய்யறாரு? அல்லாஹுடைய அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொண்டார் என்பதை பார்க்கிறோம். இப்படி வரலாறு நடிகளும் செய்திகள் நிறைந்து கிடக்கிறது. எதுக்கு? பாவ மன்னிப்பு அல்லாட்ட வாங்கிடணும், மறுமையில நரக நெருப்பு தாங்க முடியாது அப்படிங்கிறது தான். இன்னும் சில செய்திகள் இருக்குது, இரண்டாவது உரையில பதிவு செய்கிறோம். அஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம். ஆக அன்பான சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான பல உபதேசங்களை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், அப்படி ஆள் பேரெல்லாம் பார்க்க மாட்டான். எல்லாருக்கும் ஈக்குவலான தண்டனை தான். எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பு வழங்கணும்னு நினைச்சானா எப்படி அப்துல்லாவுக்கு மன்னிப்பு வழங்குறானோ அப்படிதான் அப்துல் ரஹ்மானுக்கு மன்னிப்பு வழங்குவான். சில பேர் அல்லாஹ் கூப்பிடுவான், மறுமை நாளில் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும். எதுக்காக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குறான்? அவர் இந்த உலகத்துல பிறர் செய்த தனக்கு செய்த அந்த தவறுகளை மன்னிச்சு அவர் விட்டுட்டார். அதை பத்தி பேசல, அவரை குறித்து அவதூறு பேசல. அதனால அல்லாஹ் மறுமை நாளில் கூப்பிட்டு அவரை மட்டும் தன்னுடைய திரைக்கு அந்த போர்வைக்குள்ள அழைச்சி அல்லாஹ் சொல்வானா, நீ இப்படியெல்லாம் செஞ்ச, அவனுடைய பாவத்தை எல்லாம் சொல்லி முடிக்க போற நேரத்தில் அவன் சொன்னானா, அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருவான், இன்னைக்கு கண்டிப்பாக தண்டிச்சிருவான், தண்டனை நமக்கு நெருங்கி விட்டது என்று அவன் உள்ளத்தால உறுதியாக ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் சொல்வானா, இதெல்லாம் தண்டிக்கணும்னு நினைச்சேன், ஆனா உலகத்துல நீ ஒரு அடியானுடைய குற்றத்தை தவறை அவர் உனக்கு இழைத்த தீங்குகளை நீ மன்னிச்சு விட்டதுனால, அவரை பத்தி பேசாத காரணத்தினால இன்றைய தினம் நானும் உனக்கு மன்னிப்பு வழங்குறேன். இது எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன செய்வான்? யாரெல்லாம் அப்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த மன்னிப்பை வழங்குவான். யார் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்களோ அவர்களோடு பெருந்தன்மையாக நடந்து கொள்வான். யார் கருணையாக நடந்து கொண்டார்களோ அவர்களோடு கருணையாக அல்லாஹ் நடந்து கொள்வான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஷ்ரிக்குகளை கண்டிப்பாக தண்டிப்பேன் என்கின்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவிகள் கோவில்களிலும் சர்ச்சுகளிலும் தர்காக்களிலும் நிறைந்து கிடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மறுமையில தண்டனை வைத்திருக்கிறான், நரக நெருப்பை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்றான். அபூ தாலிப் யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டா இருந்தவர், அல்லாஹுடைய தூதருக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டா இருந்தவர். அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அல்லாஹுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த அபூ தாலிப் இவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாரு, இஸ்லாத்தை மட்டும் தானே ஏற்றுக்கொள்ள, அவர் கல்லை வணங்குறாரு, மண்ணை வணங்குறாரு, இஸ்லாத்தை தானே ஏற்றுக்கொள்ளல, இவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை மறுமையினால நான் அவருக்கு பரிந்துரை செய்வேன். என்ன பரிந்துரை? வேதனை குறைக்க சொல்லி பரிந்துரை. வேதனையிலிருந்து தப்ப முடியாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்திலும் வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. மூமின்கள் தப்பிக்கலாம். எப்படி தப்பிக்கலாம்? நரகத்துக்கு போயிட்டு இவன் பாவம் செஞ்சவன்கிற அடையாளத்தோட சொர்க்கத்துக்குள்ள போவான். அந்த நிலை நமக்கு யாருக்கும் வேண்டாம். அல்லாஹ் சிறந்த முறையில் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு நாம் என்ன செய்யணும்? அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும். ஆனா முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் ஒரு காலத்திலையும் சொர்க்கம் போக மாட்டான். உங்களுக்கு எவ்வளவுதான் நலம் நாடினாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவுதான் அவன் நல்ல முறையில் நடந்து கொண்டாலும் சரி, அவனுக்கு அல்லாஹ் கூலி இந்த உலகத்திலேயே கொடுத்துருவான். மறுமையில் என்ன இருக்கு? தண்டனை இருக்கு. அபூ தாலிபுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுப்பானா? என்ன செய்வான்? அவருடைய காலுக்கு கீழாக சூடேற்றப்படும். இருக்கிறதுலேயே குறைந்த வேதனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூ தாலிபுடைய காலுக்கு கீழாக சூடேற்றப்படும். அந்த சூடு எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய மூளை அப்படியே கொதிச்சு வெளியே வடியுமா. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அவ்வளவு வேதனை, இவ்வளவு வேதனையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இருக்கிறதுலேயே மறுமை நாளில் குறைந்த வேதனை இந்த வேதனை தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ மோசமான வேதனைகளை எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் உள்ள வேதனைகளை யோசிச்சு பாருங்க. நம்மளால இந்த உலகத்துல அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்கள் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹுடைய தூதர் நரகத்தை பற்றி பேசிய பிறகு நாங்கள் மனைவிமார்களோடு சேர்வதற்கு கூட யோசிப்போம், அவ்வளவு வேதனை அது எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பு என்பது இதைவிட 69 மடங்கு வேதனைக்குரியது. அது சூடானது என்பதை, அது அனல் பறக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகையால் இந்த கால சூழலிலே அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரவர்கள் பல்வேறு செய்திகளை நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் என்ன செய்யணும், எல்லா வகையிலையும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் செயல்பட வேண்டும் என்கின்ற காரணத்தினால் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மறுமையில் நாம் சொர்க்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நரகத்தை குறித்தான அந்த எச்சரிக்கைகளை அல்லாஹுடைய தூதர் ஒரு காலத்திலும் முன்வைக்காமல் இல்லை. நரகத்தை குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு செய்திகளை நமக்கு முன்வைக்கிறாங்க. வாய்ப்பு கிடைத்தால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யுங்க, அல்லாஹ் நரக நெருப்பை குறித்து அல் குர்ஆனில் அவ்வளோ செய்திகளை பதிவு செய்கின்றான், ஹதீஸுகளிலே அவ்வளவு செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் படித்து பாருங்கள். நம்முடைய வாழ்விலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் சிறந்த ஈமான்தாரிகளாக வாழ்வதற்கு அதை ஒரு காரணமாக ஆக்கலாம். ஆகையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த மறுமையில் சொல்லக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து மறுமை நாளிலே சொர்க்கம் செல்வதற்குண்டான பெரும்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.